பொறுமை நல்லவர்களின் அடையாளம். பிறர் இகழ்ந்தாலும் கூட பொறுத்து கொள்பவனே நல்ல அறிஞன். அடக்கத்தோடு வாழும் இல்லறத்தார் அடக்கமில்லாமல் வாழும் துறவிகளை காட்டிலும் மேலானவர்கள். பிறருக்கு உதவி செய்பவர்கள் கனி தரும் மரம் போன்றவர்கள். உதவ மனம் இல்லாதவர்கள் பூக்காத மரம் போன்றவர்கள். அறங்களில் சிறந்தது பிறர் பசி போக்குவதே ஆகும். தம்மை சுற்றியிருப்போர் பசித்திருக்க தான் மட்டும் பால் சோறு சாப்பிடக்கூடாது. ஒழுக்கத்தில் குறைவு நேரும்போது அதற்காக மனமருந்தி அந்த குற்றத்தை போக்க முயற்சிப்பதே இறந்தவர்களின் செயல். உண்மை உள்ள இடத்தில் பயம் சிறிதும் இருக்காது. அதனிடம் வஞ்சம், கபடம் போன்ற எந்த கலப்படமும் இல்லை. உயர்ந்தவர்களிடம் கொண்ட நட்பு உண்மையானதாக இருக்கும். ஆனால் தாழ்ந்தோருடைய நட்போ வைக்கோல் மீது பிடித்த நெருப்பு போல அழிந்துவிடும். பிறரை ஏமாற்றுபவன், தீய வழியில் சம்பாதிப்பவன், தன்னையே புகழ்ந்து கொள்பவன் பைத்தியக்காரனுக்கு சமமானவர்கள். பொறுமையில்லாதவர்கள் மிகவும் சுயநலக்காரர்கள். அவர்கள் தங்கள் காரியம் முடியும் வரை எதுவும் செய்வார்கள். தீ எல்லா பொருளையும் எரித்துவிட்டு தானும் அழிந்து போவதைப் போல கோபமும் மனிதனை அழித்த பின்னரே அடங்கும். இனிமையாக பேசுங்கள். கடும் சொற்களை மறந்தும் பேச முற்படாதீர்கள். தேவையறிந்து மிக அளவாக பேசுங்கள்.